Morning students, 2024 TNPSC கேட்ட ஒரு மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த 12th term from the last term of the arithmetic progression -2 -4 -6 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா -100. அதாவது -100ல் ஆரம்பித்து அப்படியே பின்னாடி வந்தால் 12வது டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம இதை ரெண்டு மெத்தடில் செய்ய போகிறோம். முதல்ல வந்து ஃபார்முலா மெத்தடு. ஃபார்முலா என்ன? லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே n-1 இன்ட்டு டி. எல்லுங்கிறது லாஸ்ட் டேம், டிங்கிறது வித்தியாசம், டிங்கிறது டிஃபரன்ஸ், என்னங்கிறது என்ன எத்தனாவது டேம் கண்டுபிடிக்க போகிறோமோ அதை தூக்கி உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். சரி, நம்ம கொடுத்துருக்கிற கூட்டுத்தொடர் வரிசையில் லாஸ்ட் டேம் என்ன கொடுத்துருக்காங்க? -100ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கடைசியிலேருந்து 12வது டேம். அப்போ n வந்து 12. டிஃபரன்ஸ் எவ்வளவு? ஒன்று ரெண்டாவது நம்பர்லேருந்து முதல் நம்பரை கழிங்க, இல்லை மூணாவது நம்பர்லேருந்து ரெண்டாவது நம்பரை கழிங்க. எப்படி கழிச்சாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டிஃபரன்ஸ் -2 தான் கிடைக்கும். சரி, எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுருவோமா? எல்லுக்கு பதிலாக -100, எண்ணுக்கு பதிலாக 12, 12 - 1 என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். டிஃபரன்ஸ் எவ்வளோ? -2. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 11ஐயும் -2ஐயும் பெருக்கினா -22. ஆனால் ஏற்கனவே முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறனால அது +22 ஆயிடுது. அப்போ -100 + 22 -78 ஆன்சர். சரி சார், எனக்கு என்ன இந்த ஃபார்முலா எனக்கு ஞாபகத்தில் வரல, நான் எப்படி செய்கிறது? அப்படியே அந்த தொடர் வரிசை எழுதிருங்க. கடைசி டேம் என்ன? 100. அப்புறம் -100லேருந்து 2 கூட்டினா அடுத்த டேம் என்ன கிடைக்கும்? -98 கிடைக்கும். அதிலிருந்து 2 கூட்டினா -96 கிடைக்கும். அதில் 2 கூட்டினா -94 கிடைக்கும். அதில் 2 கூட்டினா -92, அடுத்து 90. இப்படியே போனால் 9வது டேம் -84, 12வது டேம் -78. ஏன்னா ஒரு நிமிஷம் ஆகும், ஆனால் ப்ராப்ளத்தை கரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ.